Hello friends, welcome back to our channel Gauri Tailoring. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போறோம். இப்போ ஒரு ப்ளவுஸ் ஃபிட்டிங்கும் ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டா தச்சு கொடுத்துட்டோம்னாலே கஸ்டமருக்கு ரொம்ப திருப்தியான ஒரு ப்ளவுஸ் நம்மளால தச்சு கொடுக்க முடியும். இப்போ அதுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்ற எல்லா விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணி தைங்க. ஃபிட்டிங்காவும் இருக்கும். அதே சமயம் ஃபினிஷிங்காவும் இருக்கும். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஸ்லீவ் ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைச்சிக்க போகிறோம். இது கரபாகம் அப்படிங்கிறனால கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு நம்ம கிளாத் மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோமோ அதை மடித்து சென்டரில் ஓட்டு தையல் போட்டுக்குங்க. ஸ்லீவோட பேக் முடிச்சிங்கன்னா அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும், பேக்லேயே ஆரம்பிங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட நாங்கள் ப்ளவுஸ் தரோம், எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு எங்கள் ஏரியாவில் வர ப்ளவுஸஸே தைக்கிற அளவுக்கு எனக்கு டைம் பத்தலை. நிறைய எனக்கு கஸ்டமர் இருக்காங்க. அவங்கள மெயின்டைன் பண்ணுறதே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் என்னோடய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் சொல்லி கொடுக்குறது தான் என்னோடய நோக்கமே தவிர ப்ளவுஸ் ஆர்டர் எடுத்து தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம் இல்லை. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சுது அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு தைச்சி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது நெக்ஸ்ட் இப்போ ப்ளவுஸ் பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி பட்டி பீஸ் தைச்சி எடுத்துக்கலாம். கீழே எக்ஸஸாக விட்டுருக்க கிளாத்தை நான் ரெண்டாலாம் மடிக்கல, அப்படியே ஒரே ஃபோல்டிங் தான். இந்த கிளாத் டிசைனுக்கு இந்த கிளாத்தோட மெட்டீரியலுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். பட்டியோட ஃப்ரண்ட்டு நம்ம இதை மாதிரி ஷேப்பில் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரே மடிப்பு தான் மடிச்சுட்டு எட்ஜில் தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அதே மாதிரி பட்டியோட ஃப்ரண்ட்டு வசம் மாறாமல் தைச்சி எடுத்துங்க. பட்டி தைக்கும் போதும் ஸ்லீவ் தைக்கும் போதும் ரொம்ப அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிக்காமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டாட் பிடிக்க வேண்டிய இடத்த ஃப்ரண்ட்டு நான் சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ அளவுகள் டாட்டோட அளவுகள்லாம் கரெக்டான இடத்துல இருக்கான்னு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டாவது இந்த மாதிரி குத்து ஊசி வச்சுட்டு இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் வர மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பேக் சைடு அப்படியே திருப்பும்போது அந்த ஹோல்ஸ் தெரியும், அதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே மார்க்கர் வச்சு ரெண்டு சைடும் மார்க் பண்ணுறது எப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள், அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ளவுஸோட ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். ராங் சைடு தான் நம்ம டாட் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸோட சென்டர் டாட் அகலம் நம்ம 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். அதை இது மாதிரி கிராஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாட்டோட அகலம் 1/4 இன்ச்சு. 1/4 இன்ச்சில் ஆரம்பிக்கும் போது அப்படியே ஷார்ப்பாக கொண்டு முடிக்கும்போது ஷார்ப்பாக கொண்டு வரணும். ஆம்கோல் கிட்ட வர டாட்டும் அதே அளவு தான், நமக்கு 1/4 இன்ச் அளவில் தான் நான் பிடிச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த டாட் உங்களுக்கு 2 டாட்டும் மடிக்கும் போது 3வது டாட் கரெக்டாக எந்த இடத்துல மடியுதுன்னு பார்த்துங்க. மடிகிற இடத்துல நீங்கள் பிடிச்சி எடுத்துங்க. மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னா ஓகே, ஒருவேளை அதில் முன்ன பின்ன வந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பட்டி இதை மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்னரில் தையல் போட்டு எடுத்துங்க. ப்ளவுஸ் கிளாத்தையும் பட்டி கிளாத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளேயே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன மாதிரி வசதம் வைக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் வீடியோவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ உங்களுக்கு அந்த உள்பக்கம் வெளிப்பக்கம் இந்த குழப்பம் வராது. இப்போ எக்ஸஸாக பட்டி கிளாத்து நமக்கு அதிகமாக இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எட்ஜி தையல் போடும்போது இது மாதிரி வெளிப்பக்கம் திருப்பி நீங்கள் தையல் போட்டிங்கன்னா வெளிப்பக்கம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக வரும். அந்த எட்ஜி தையல் ஒரே அளவில் தான் நம்ம எட்ஜில் போடுறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ அதை மாதிரி தைக்கும்போது இந்த பட்டி ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும் நமக்கு. ஸோ அடுத்தது ஐபீஸ்க்கு 4 இன்ச்சு கிளாத் எடுத்துருக்கோம். அதை அப்படியே 2ஆக மடிச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த ஐ கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளேயே போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே ஒரே மடிப்பு மடிச்சுட்டு ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் தெரியாமல் மறைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த கிளாத்தை தையல் போட்டுக்கலாம். எட்ஜில் ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு நீடியில் நிப்பாட்டிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிங்க. அப்போ மடிக்கிறதுக்கு கீழ்ப்பக்கம் ஈஸியாக வரும். ஸோ சேஃப்டி தையல் ஒரு ஃபுட்டு விட்டுட்டு சென்டரில் போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக ஐப்பட்டி நீங்கள் தைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு மிஷின்லேயே ஐ தைக்கிறனா தைச்சிக்கலாம். இது நூலால் கட்டணும் அப்படிங்கிறனால நான் இப்போ ஃபினிஷிங் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ டாட் பிடிக்கும் போது இன்னொரு விஷயம் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு டாட் முடியும் போதும் லாக் ஸ்டிச் போடுங்க. அதாவது இந்த ரஃப் தையல் போடுவோம்ல, தையல் பிரியாமல் இருக்கிறதுக்கான தையல், அதை மாதிரி போட்டு எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டாட் சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். ஒருவேளை சில மிஷினில் அதை மாதிரி லாக் ஸ்டிச் போடும்போது சுருக்கம் வரா மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இப்போ ஆம்கோல் கிட்ட நம்ம போடுற மாதிரி 2 தையல், அதாவது நூலை கட் பண்ணாமல் அப்படியே திருப்பி 2 தையல் போட்டுங்க, அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பட்டி மட்டும் நீங்கள் இந்த வசத்தில் தான் பட்டி கிளாத்தை முன்னாடி விட்டுட்டு கார்னர் கிராஸாக அது மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தை வைக்கணும். ஃபஸ்ட்டு பட்டியை வச்சுட்டோம். ரைட் சைடு மேலே இருக்குது பட்டியில், ப்ளவுஸில் ராங் சைடு மேலே இருக்குது. இப்போ இந்த டாட்டை ஏற்கனவே அந்த தையலுக்கு நேராக இப்படி மடிங்க. கிராஸாக மடிச்சுட்டு பேக் சைடு திருப்பிட்டு தையல் போடுங்க.
ஸோ பட்டி வந்து இதை மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயிண்ட்டை வந்து அப்படியே கீழ்ப்பக்கம் திருப்புறோன்னா மேல் பக்கம் திருப்பாமல் கீழ்ப்பக்கம் திருப்பிட்டு 1 ஃபுட் கேப் விட்டு தையல் போடுறோம். ப்ளவுஸோட ரைட் சைடு திருப்பி வெளிப்பக்கம் எட்ஜி தையல் போடுறோம். எக்ஸஸாக பட்டி கிளாத்தை இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீளமாக எடுத்துக்கிறனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம ஸ்டிச்சிங் அப்போ முடிக்கும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹூக் பட்டிக்கு வந்து ஒரு 2.25 இன்ச்சு நம்ம வந்து கிளாத் எடுத்துருக்கோம். இப்போ வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ப்ளவுஸோட ராங் சைடு வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டுட்டு இப்போ ஜாயின் வந்து ரைட் சைடு திருப்பிட்டு படிமான தையல் போடுங்க. படிமான தையல் எட்ஜில் போடணுன்னு தேவையில்ல. ஏற்கனவே போட்டிருக்க தையலுக்கு ரைட் சைடு பக்கத்தில் போட்டுங்க. ஒரு 1.25 இன்ச்சு கிளாத்தை ஃபஸ்ட்டு மடிக்கிறோம். மீதி இருக்கிற கிளாத்தை ரெண்டாவதாக அப்படியே மடிக்கிறோம். மடிச்சுட்டு இந்த தையல் வந்து எட்ஜில் போடாதீங்க. ஒரு அந்த தையல் மிஷினில் உள்ள ஃபுட்டில் ஒரு பாதி அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடுங்க. அது மாதிரி தையல் போட்டோம்னா தான் நமக்கு வெளிப்பக்கம் அந்த மாதிரி சுருக்கமாக இல்லாமல் நீட்டாக வரும். ஏன்னா நம்ம டாட்லாம் எதுவும் வைக்கல ஹூக் பெட்டிக்கு. ஸோ டாட் வைக்காமலே நம்ம தையல் போடும்போதும் இந்த மாதிரி நீட்டாக தைக்கலாம். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப நீட்டாக வரும். இப்போ பட்டி பீஸு ஃப்ரண்ட்டு ஹை பட்டியும் ஹூக் பட்டியும் சேமாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு வேளை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி நெக்குக்கிட்ட சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் கட் கொடுத்தோம்னா அது ரெண்டும் கரெக்டாக வச்சுருங்க. சைடு ஜாயின் நம்ம பட்டி கிளாத் வந்து சரியாக தான் ஜாயின் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துங்க. இதில் ஒரு வேளை உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா பேக் சைடு மடித்து தைக்கும்போது நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா அந்த மார்க்கிங்கை வந்து மாற்றி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ நம்ம கரெக்டான அளவு எடுத்துருக்கோம், கரெக்டாக தைச்சிட்டோம். அதனால் சேமாக இருக்குது. ஃப்ரண்ட்டு தைச்சிட்டு பேக் தைங்க. உங்களுக்கு வந்து அந்த சைடு அப் அண்ட் டவுன் வந்து அதிகம் வராமல் இருக்கும் இப்போ பிகினர்ஸ்க்கெலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1 இன்ச்சு கிளாத் வந்து மடிக்கிறேன். ரெண்டாவது இருக்கிற கிளாத்தை கரெக்டான அளவில் ரெண்டாவது மடிப்பு மடிச்சுட்டு எட்ஜில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். சில பேர் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மடிச்சுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை அகலமாகவும் மடித்து தைப்பாங்க. அதை விட இது வந்து நமக்கு 2 கிளாத்தாக 2 மடிப்பும் ஒரே கிளாத்தில் ஒரே அகலம் வந்து வச்சு மடித்து தைக்கும்போது வெளிப்பக்கம் ரொம்ப பெருசாக தெரியாது அந்த இடுப்பு பட்டி. ஆனால் திக்னஸாக இருக்கும். சுருட்டிட்டு போகாமல் ப்ளவுஸுக்கு வந்து நல்லா ஒரு இது கிடைக்கும், பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து கிராஸ் வந்து சைடோட உடம்பு சுற்றளவு ரெண்டும் ஒரே கரெக்டாக இருக்கணும். நெக்கு கரெக்டாக இருக்கணும். வச்சுட்டு பேக் பீஸை ரெண்டாக மடிச்சுட்டு அந்த 1/2 இன்ச்சு கிராஸ் வந்து கண்டிப்பாக எடுங்க. அப்போ தான் வந்து பேக் சைடு வந்து இடுப்பு பக்கம் நமக்கு தூக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு சுற்றளவுக்கு ஈக்குவலாக முதுகு பக்கமும் நீட்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த பேக் சைடு நீங்கள் அந்த 1/2 இன்ச்சு கிளாத் வந்து கிராஸ் எடுக்கணும். இப்போ ஷோல்டர் வந்து கட் கொடுத்துருக்கனால நமக்கு ஸ்ட்ரைட்டாக பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஏறி இருக்கா பேக்கில் ஏறி இருக்கான்னு நம்ம கன்ஃபியூஷன் ஆகலாம் தேவையில்ல. ஏன்னா நம்ம ஷோல்டர் ஃபோல்டிங்கில் கட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால கண்டிப்பாக 2 பக்கமும் அந்த சிசர் கட் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு இதை மாதிரி பின் போட்டுங்க. ஒரு சிஸ்டர் வந்து பின் போடும்போது எனக்கு சுருக்கிட்டு வருது சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அதை மாதிரி குண்டூசியை வந்து திருகுனா மாதிரி இப்படி கிளாத்தை வந்து சொருகுங்க. அந்த பின்னை கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க அந்த குண்டூசி. அப்போ வந்து உங்களுக்கு எந்த சுருக்கமும் வராது ப்ளவுஸில். சில விஷயங்கள் கொஞ்சம் நம்மளாக தான் அட்ஜஸ்ட் பண்ணி கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வெளிப்பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடு நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது தெரியுது. அதை வந்து ப்ளவுஸை வச்சுட்டு ஷோல்டர் அகலத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் சைடு வந்து திருப்பிங்க. பிகினர்ஸ் வந்து இப்போ இது மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உடம்போட சுற்றளவு மட்டும் கரெக்டாக 2 சைடும் 2 கிளாத்தும் ஒரே மாதிரி வச்சுருங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஃப்ரண்ட் கிளாத் வந்து நமக்கு வெளிப்பக்கம் அழகாக தெரியும் உங்களுக்கு. இப்போ அதை கட் பண்ணி எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல கொஞ்சமாக இதை மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்குக்கிட்ட நமக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. உடம்போட சுற்றளவு தான் நமக்கு கரெக்டாக வச்சுட்டு ஆம்கோலை வந்து சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி சில இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் சின்னதாக தைச்சிருப்போம். அதையும் நீங்கள் சேமாக இல்லையேன்னு நினைக்க தேவையில்ல. சைடில் வந்து அந்த பட்டி தான் நமக்கு கரெக்டாக ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட 2 பேக்கு ஃப்ரண்ட்டு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஸ்லீவையும் ப்ளவுஸில் உள்ள ஆம்கோல் சுற்றளவையும் நான் வந்து இதை மாதிரி மெத்தடில் அளந்து பார்க்குறேன். இப்போ வந்து ஸ்லீவ் சுற்றளவு வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்கணும். ப்ளவுஸில் உள்ள ஆம்கோல் சுற்றளவோட ஸ்லீவில் உள்ள ஆம்கோல் சுற்றளவு எப்போவுமே இதை மாதிரி அளந்து பார்க்கும்போது ஒரு ஃபுட் அளவுக்கு அதிகமாக அளந்து இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் ஆம்கோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. ஒருவேளை உங்களுக்கு இதை மாதிரி பார்க்க வரல அப்படின்னா இந்த ஸ்லீவில் வந்து சென்டர் மார்க் பண்ணிங்க. ஷோல்டர்லேருந்து எப்போதும் நம்ம அளந்து பார்ப்போம்ல அது மாதிரி கூட நீங்கள் அளந்து பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர இந்த மெத்தட் வந்து ரொம்ப டக்குன்னு அளந்து பார்த்துட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணலாம். டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஒரு ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் தைச்சி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து
சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அந்த அந்த விஷயம் டக்குன்னு புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி ஆம்ஹோல் ஜாயிண்ட்டும் கிளாத் வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கீங்கன்னா 1/2 இன்ச்சுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள். கிளாத் வந்து எந்த கிளாத்தையுமே இழுக்காமல் இந்த மாதிரி நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. 2 ஸ்லீவ் ஜாயிண்ட் ரெண்டும் நமக்கு ரொம்ப கரெக்டாக வந்து இருக்குது. நான் அதில் கட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அளவு நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை பாருங்கள். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு ஸ்லீவ் ரவுண்டும் ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டு ரெண்டுமே வந்துட்டு நமக்கு மேட்சாக இருக்குது. ஸோ ரெண்டும் மேட்சாக வரப்போ தான் நமக்கு அப் அண்ட் டவுன் எதுவும் வராது. ஒருவேளை உங்களுக்கு ப்ளவுஸில் ஆம்ஹோல் சுற்றளவு அதிகமாக இருந்துச்சுன்னா ஷோல்டரில் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நமக்கு எங்கேயுமே சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நீட்டாக வந்து ஆம்ஹோல் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ சைடு ஜாயிண்ட் ரெண்டுமே நமக்கு ஈவனாக கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு 2 ஸ்லீவுமே நான் உங்களுக்கு கரெக்டாக தான் வருதா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ 2 ஸ்லீவுமே நான் ஜாயின் பண்ணுறதை ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிடுறேன். கரெக்டாக அந்த உடம்போட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கிற இடமும் ஸ்லீவில் வந்து அந்த ஆம்ஹோல் ரவுண்டு ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் ரெண்டுமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும்தான் ஷோல்டர் இறக்கம் வராது. அதே மாதிரி ஆம்ஹோல் கிட்ட வர ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக வரும். அதில் ஏதாவது உங்களுக்கு முன்ன பின்ன இந்த ஸ்லீவ் ரவுண்டும் ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டும் மாறிடுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஃபால்ட் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கரெக்ட் பண்ணி தைங்க. ஸ்லீவோட ரவுண்ட் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா அந்த அப் அண்ட் டவுன் வந்து மேக்ஸிமம் வராது. ஸோ ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எந்த மிஸ்டேக்கும் வராது. ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக உங்களால் தைச்சி கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு. ஸோ இப்போ இடுப்போட சுற்றளவை அளவு ப்ளவுஸ்க்கு ஈக்குவலாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ரவுண்டையும் அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி அளந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 5.25 இன்ச் இருக்குது. 5.25 அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் அதிகமாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு வந்து குறையாமல் கரெக்டாக வரும். ஒருவேளை 5.25 கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டுட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நூல் அளவு உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு குறைஞ்சா மாதிரி தான் தெரியும் அளவு. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணும்போது ஆம்ஹோல் வரைக்கும் கையை எடுக்காமல் ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவ் ரவுண்ட் ரெண்டையும் சேர்ந்து பிடிச்சா மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை தைக்கும் போது தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ப்ளவுஸோட ஃபிட்டிங்கும் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு கரெக்டாக உடம்பு சுற்றளவு ஸ்லீவ்ஸ் ஆம்ஹோல் ரவுண்டு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து போடுற தையலை வந்து போட்டுக்கலாம் எப்போவுமே. ஸோ நமக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பக்கம் வந்து சைடு ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து முன்கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துட்டு இடுப்போட அளவை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஆம்ஹோல் வரைக்கும் சேர்ந்த மாதிரி இப்படி விரலை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி நிப்பாட்டிங்க. இப்போ அது மாதிரி நிப்பாட்டிட்டு அடுத்தது இடுப்பு பட்டி பக்கம் 2 கிளாத்தையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு எங்கேயுமே கையை எடுக்காதீங்க. அசைக்காமல் அப்படியே வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கிளாத்தில் ஒரு வேளை உங்களுக்கு முன்ன பின்ன இருந்தால் கூட நீங்கள் அதை தைக்கும் போது இதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே கரெக்டாக வந்து உங்களுக்கு கிளாத் வந்து நகராமல் இருக்கும். ஸோ 2 பக்கமும் நமக்கு ஆம்ஹோல் ஜாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. உடம்போட சுற்றளவுலேருந்து எல்லாமே நமக்கு பக்காவாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்து தைச்சி எடுத்திருக்கோம். இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு வந்து மாறாமல் நம்ம கட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ நமக்கு இடுப்போட சுற்றளவை டேப் வச்சு அளந்து பார்க்கும்போது ஒரு 2.25 இன்ச்சு அதிகமாக இருக்குது. ஃபைனலாக வந்து நம்ம அதை டாட் பிடிச்சி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தடில் நான் எப்போவுமே டாட் வந்து ஃபைனலாக தான் பிடிப்பேன். ஸோ இந்த ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸஸாக போட வேண்டிய தையல் வந்து ஒரு 3 தையல் வந்து 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே ஒரு ஃபுட்டு கேப் விட்டுட்டு 3 தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ கழுத்து வந்து சுற்றளவு வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஐப்பட்டி ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து சின்னதாக தைச்சிருப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தையலில் தான் கரெக்டாக வந்து வச்சு அளந்து பார்க்கணும். பூப்பட்டி பக்கம் சேர்த்து அளந்துக்கலாம். ஸோ நமக்கு கரெக்டான அளவில் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நெக் பீஸ் கொடுத்து நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நெக் பீஸ் வந்து ஒரே பீஸாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை பீஸ் வருதோ அத்தனை பீஸ் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண வரல அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 6 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒவ்வொரு பீஸும் 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி
நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது வந்து ரைட் சைடு ராங் சைடு பார்த்து தைக்கிற ப்ளவுஸ் அப்படிங்கனால ரைட் சைடு ராங் சைடு பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கிளாத் வந்து ரைட் சைடு மேலே தெரியுது, அடுத்த பீஸ் வைக்கும்போது ராங் சைடு மேலே தெரியணும். இதை மாதிரி வச்சுட்டு கிராஸாக வச்சுட்டு இந்த மாதிரி கார்னரில் தையல் போட்டு எடுத்துங்க. இப்போ நான் சொல்கிறது புரியலன்னா கூட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன மாதிரி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நமக்கு ரைட் சைடு ராங் சைடு பார்த்து தைக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து ஒவ்வொரு பீஸும் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன். அதுவும் ரெண்டாவது உங்களுக்கு நல்லா புரியணும், தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பொறுமையாக அந்த கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸோட ரைட் சைடு மேலே வைக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி தையல் விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 1 ஃபுட் கேப்பில் நம்ம தையல் போட்டு எடுக்கிறோம். இந்த கிளாத்தோட ஓரத்துலேருந்து 1 ஃபுட் அளவில் நம்ம 2 பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்கோட அந்த கிராஸ் பீஸை தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இழுக்கிறேனே தவிர ப்ளவுஸில் உள்ள அந்த நெக் பீஸை வந்து நம்ம இழுக்காமல் அழகாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ மடிக்கிறதுக்குள்ள கிளாத் 1/2 இன்ச்சை விட்டுட்டு ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால எல்லா இடத்துலையுமே இது மாதிரி சின்னதாக சிசர் கட் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால 1 இன்ச்சு கேப் விட்டு நெக் பூராவுமே அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்டலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக் பீஸை இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் திருப்பிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நெக் பீஸோட அந்த ஹெம்மிங் பீஸ் தேவையோ அந்த அகலத்துக்கு அந்த கிளாத்தை வந்து நம்ம லூஸாவோ டைட்டாவோ இழுத்தோம்னாலே தேவையான அளவுக்கு வரும். இப்போ அந்த கிராஸ் பீஸ் மேலே தான் நம்ம தையல் போடணும், ப்ளவுஸ் பீஸ் மேலே தையல் போடக்கூடாது. கிராஸ் பீஸ் மேலே இந்த மாதிரி ஒட்டுனா மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த தையல் வந்து இப்போ போடுறதும் அந்த கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு மடிக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சு அளவில் மடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த கழுத்தோட பீஸ் கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்செலாம் மடிச்சிங்கன்னா நெக் பீஸ் வந்து ரொம்ப அகலமாக தெரியும். ஸோ ஹெம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஃபுட் அளவு இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம மடித்தோம்னாலே நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹெம்மிங் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து டெய்லி யூஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இது வந்து கஸ்டமர் விருப்பம் தான். தையல் கேட்டாங்கன்னா தையல் போட்டு கொடுக்க போகிறோம், ஹெம்மிங் கேட்டாங்கன்னா ஹெம்மிங் போட்டு கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபுல்லாகவே இதை மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நெக் பீஸை வந்து அப்படியே மடித்து பாருங்கள். மடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. ஒரு வேளை வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸில் வந்து நமக்கு வெளியில் தெரியல, ஸோ நான் எதையும் கட் பண்ணல. அப்படியே வந்து முன்னாடி இருக்கிற ஒரு 1/2 இன்ச்சை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நெக் பீஸ் அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் ஹெம்மிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு தையல் தான் வேணும்னு கேட்டிருக்கனால நம்ம தையல் போடுறோம். இந்த தையலும் அதே மாதிரி தான் 1 ஃபுட் அகலத்தில் கரெக்டாக வந்து தையல் போடுறோம். 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிங்கன்னா நெக் பீஸ் வந்து அந்த தையல் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு அவ்வளோவா ஒரு லுக்காக இருக்காது. 1 ஃபுட் தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எட்ஜி தையல் வெளியே பக்கம் போடும்போது அந்த கிராஸ் பீஸோட அந்த நெக் பீஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை மாதிரி தையல் போட்டுக்கிட்டோம். ஃபினிஷிங் தையல் அதாவது எட்ஜி தையல் போடும்போது வெளிப்பக்கம் ப்ளவுஸை வச்சுட்டு ப்ளவுஸோட ரைட் சைடு அதாவது இந்த மாதிரி எட்ஜி தையல் போடுங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக எட்ஜில் தான் போட்டுக்கிட்டு வரமாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ வந்து ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணும்போது லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரே அளவில் தையல் வரும். ஸோ இது வந்து இது சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம். இப்போ நெக் பீஸ் வந்து நமக்கு இந்த அளவில் தையல் போட்டு எடுத்துருக்கோம். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். வெளிப்பக்கம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு இந்த தையல் ஃபினிஷிங். நெக் லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு ப்ளவுஸை இதை மாதிரி 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 9 இன்ச் இருக்குது, அதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் 4.5 இன்ச்சு. டாட்டோட உயரம் என்னவோ அதை மார்க் பண்ணிக்கிங்க 3.5 இன்ச்சு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் டாட் வந்து மார்க் பண்ணிவிட்டு தைக்கும்போது கரெக்டாக அது வந்து ஷோல்டர் சென்டருக்கு வரும். நம்ம வேறு எங்கேயுமே ஷோல்டர் சென்டர் வந்து ஃபஸ்ட்டே பிடிக்காதனால ஷோல்டரில் சென்டர் வர்றது கஷ்டமாக மடிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி அளவு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டாட் பிடிங்க. ஷோல்டருக்கு சென்டருக்கு நேராக கரெக்டாக வரும் நமக்கு. டாட் வந்து இதை மாதிரி கிராஸாக பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் கரெக்டான அளவு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். 32 இன்ச்சு நமக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இல்லை எதுவும் உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.